தீப்பொறி போல என்னால் எந்த ஒரு விஷயத்தையுமே சிறப்பாக உற்சாகமாக செய்ய முடியும் அப்படின்னு தைரியமாக செய்கிற ராசி யார் தெரியுமா? அது வந்து மேசராசிக்காரங்க நீங்கள் தான். வணக்கங்க. நாம் வந்து இன்றைக்கி இந்த பதிவில் மேசராசிக்காரங்களுக்கு இந்த வாரம் என்ன மாதிரியான வாய்ப்புகள் உருவாகி இருக்கு, இந்த மேசராசிக்காரங்களுக்கு உங்கள் வேலை, பண விஷயம், குடும்பம், அதுக்கப்புறம் உங்கள் லவ், அதுக்கப்புறம் மாணவர்கள், உங்களோட ஹெல்த்து, நீங்கள் இந்த வாரம் செய்யக்கூடிய இறை வழிபாடு என்ன மாதிரியான பரிகாரம் செஞ்சால் உங்களோட வாழ்க்கையில் சிறப்பான உயர்வு, நல்ல ஒரு முன்னேற்றம், இது எல்லாமே பெற முடியும் அப்படிங்கிற எல்லா விஷயத்தையுமே இந்த ஒரு பதிவில் சொல்லியிருக்கோம். இந்த பதிவு நிச்சயமாக நீங்கள் பயன்பெறக்கூடிய வகையில் இருக்கும். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். மேசராசி அப்படின்னு சொன்னாலே நல்ல ஒரு தைரியம், வேகம் உங்ககிட்ட நிறையவே இருக்கும். எந்த விஷயமா இருந்தாலும் என்னால் செய்ய முடியும், நான் கண்டிப்பாக முடிச்சு காட்டுவேன் அப்படிங்கிற நம்பிக்கை மேசராசிக்கிட்ட அதிகமாக இருக்கும். இந்த வாரம் அந்த ஆற்றல் இன்னுமே அதிகமாக வேலை செய்ய போகுது. நீங்கள் நினச்ச சின்ன சின்ன விஷயம் கூட பாருங்கள் இப்போது சிறப்பாக நடத்தி முடிப்பீங்க. கடந்த சில வாரங்களாக மனசில் நிறைய குழப்பம் இருந்திருக்கும். ஏன் இந்த பிரச்சனை, நல்லா தானே செஞ்சேன், எனக்கு மட்டும் ஏன் இந்த ப்ராப்ளம் அப்படிங்கிற ஒரு சில மனக்கவலை உங்களுக்குள்ளே ஓடிக்கிட்டு தான் இருந்திருக்கும். இந்த வாரம் பாருங்கள், அந்த குழப்பையெல்லாம் தானாக சரியாகிடும். உங்களை சுற்றி நடக்கிற எல்லா விஷயத்துலையுமே நல்லது உங்களை வந்து சேரும் ஒரு அமைப்பு இருக்குது. அந்த அமைப்பு எல்லாமே சிறப்பான உயர்வு உங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த ஒரு விஷயத்தை செய்யணும். வரக்கூடிய நன்மை பல மடங்கு அதிகரிக்கவும், உங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனை, தொல்லை இதெல்லாம் உங்களை விட்டு தீரவும் இந்த ஒரு பரிகாரம் கண்டிப்பாக நன்மையாகவும் நல்ல ஒரு உயர்வையும் ஏற்படுத்தும். அது என்ன பரிகாரம் அப்படின்னு இந்த பதிவில் சொல்லியிருக்கோம். ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். இந்த வாரத்தோட கிரக நிலையை பார்த்தா மேசராசிக்கு பல விஷயத்துலையுமே நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட போகுதுங்க. எதெல்லாம் பிரச்சனை அப்படின்னு நினச்சிங்களோ அதுலேயே வந்து பிரச்சனை தீர்ந்து நல்ல ஒரு சாதகமான வாய்ப்பு வரும். ஆனாலும் சில இடத்துல நீங்கள் வந்து இந்த பொறுமையை கடைபிடிக்கணும். பொறுமை கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல வாய்ப்புகளை ஏற்படுத்தும். பொறுமையும் நிதானமும் கற்றுக் கொடுக்கக்கூடிய வாரமாகவும் இந்த வாரம் அமையும். மேசராசிக்கு அதிபதி பாருங்கள் செவ்வாய். அந்த செவ்வாய் வந்து இந்த வாரம் உங்களுக்கு நல்ல ஒரு ஆற்றலையும் நல்ல ஒரு தைரியத்தையுமே கொடுக்குறாரு. அதனால தான் சொன்னோம், பழைய விஷயத்தை கூட இப்போ சிறப்பாக செய்வீங்க. எல்லாம் முடியல அப்படின்னு விட்டு போன வேலையை கூட இந்த மேசராசிக்காரங்க முடியும் அப்படின்னு தைரியமாக எடுத்து செய்யக்கூடிய அளவுக்கு ஆற்றல், தன்னம்பிக்கை, அதுக்கப்புறம் தைரியம், இது எல்லாமே உயருது. நீங்கள் எடுக்கிற முடிவிலுமே சிறப்பான வேகம் இருக்கும். ஆனாலும் அந்த வேகத்தோடு சேர்ந்து கொஞ்சம் பொறுமையும் கற்றுக்கோங்க. பொறுமை இருந்தால் மட்டும்தான் வெற்றி இன்னுமே உறுதியாக கிடைக்கும். எடுத்துமா கவுத்துமான்னு செஞ்சுட்டு பிரச்சனையில் சிக்கிடாதீங்க. பொறுமையாக நிதானமாக யோசிச்சு பண்ணுங்கள், எல்லாமே நல்லதாக நடக்கும். இந்த வாரம் சூரியனோட அமைப்பு உங்களுக்கு நல்ல ஒரு ஆதரவு தரக்கூடிய வகையில் தான் இருக்குது. இதனால் சமூகத்தில் நல்ல ஒரு மதிப்பு, நல்ல ஒரு மரியாதை இது உயரும். வேலை செய்கிற இடத்துலையுமே பாருங்கள், உங்கள் பேச்சை கண்டுக்காதவங்க கூட இப்போ கவனம் செலுத்துவாங்க. உங்கள் மேலதிகாரிகளோட பார்வை நல்லபடியாக உங்கள் மேலே இப்போ இருக்கும். இந்த காலகட்டத்தை பயன்படுத்திக்கிட்டு உங்களுக்கான வேலையை மட்டும் சரியாக செய்யுங்க. பதவி உயர்வு, சம்பளத்தில் வந்து மாற்றம், இடமாற்றம், இந்த மாதிரியான நல்ல வாய்ப்பு இருக்கும். இதுக்கு முன்னாடி நீங்கள் செஞ்ச நல்ல வேலையை பாராட்டாத உங்கள் மேலதிகாரி பாருங்கள், இப்போ உங்களோட ஒவ்வொரு வேலையுமே சிறப்புணர்ந்து அதை பாராட்டுவாங்க. அதுக்கான அங்கீகாரம் கிடைக்கும். இந்த ஒரு விஷயம் மேசராசிக்கு ரொம்ப வருத்தத்தை கொடுத்துருக்கோம். எல்லாரோடையும் நம்ம நல்லா வேலை செஞ்சாலுமே அதுக்கான பாராட்டு கூட கிடைக்கல, அதுக்கான அங்கீகாரமே இல்லை, நம்ம ஏன் இந்த வேலையை செய்யணும் அப்படின்னு நினச்சிருப்பீங்க. ஆனால் கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வாரம் உங்கள் வேலையில் மாற்றம் உண்டாகும். அது நல்லதாக இருக்கும். குரு பகவானோட பார்வை உங்களுக்கு பண விஷயத்தில் முன்னேற்றத்தை தருது. குடும்பத்தில் இது வரைக்கும் ஏதாவது பிரச்சனை, தொல்லை, சங்கடம், நிறைய வாக்குவாதம் ஏற்பட்டுட்டு இருந்துச்சுன்னா, நிறைய மனக்கசப்பு இருந்துச்சுன்னா அது பாருங்கள் இப்போ குறைவதற்கான வாய்ப்பு இருக்குது. குடும்ப ரீதியாக முன்னேற்றத்திற்கு புதிய திட்டங்கள் தொடங்கக்கூடிய ஒரு வாய்ப்பு. நீங்கள் எந்த ஒரு நல்ல விஷயம் செய்யணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இப்போ ஆரம்பிக்கலாம். அது எந்த ஒரு தங்கு தடை இல்லாமல் நல்லபடியாக நடக்கும். அதே போல் இந்த சனியின் தாக்கம் கொஞ்சம் சோதனையுமே கொடுக்கும். நல்லதாக ஏதாவது செய்வீங்க, சின்ன சின்னதாக தடை தாமதம் வரும், பெருசாக பிரச்சனை இல்லை. ஆனால் இந்த தடை தாமதம் உங்களுக்கு கொஞ்சம் மனவேதனையை தரும். அதனால தான் கவனமாக பொறுமையாக பண்ணுங்கன்னு திரும்ப திரும்ப சொல்கிறோம். சனியின் தாக்கத்தால் வரக்கூடிய பிரச்சனை தீர நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, உங்கள் ராசி அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய், அதனால் செவ்வாய்க்கிழமையில் நீங்கள் முருகன் வழிபாடு செய்கிறது நல்லது. அவ்வளவு அருமையான பலன்களை நீங்கள் செவ்வாய்க்கிழமையில் முருகன் வழிபாடு செய்வதால் கண்டிப்பாக பெற முடியும். அதுவும் திருச்செந்தூர் முருகன் வழிபாடு மேசராசிக்கு அற்புதமான ஒரு பரிகார ஸ்தலமாகவே சொல்லலாம்.
உங்களுக்கு நேரம் கிடைக்கும் போது வருஷத்தில் ஒரு முறையாச்சும் இந்த மேசராசிக்காரங்க செவ்வாய்க்கிழமையில் வந்து முருகப்பெருமான் வழிபாடு செய்கிற மாதிரி பிளான் பண்ணி முருகன் தரிசனம் செய்யணும். அது அற்புதமான நல்ல ஒரு மாற்றத்தை நீங்கள் பெறுவீங்க. இந்த பதிவு பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு முருகப்பெருமான் பிடிக்கும் அப்படின்னா திருச்செந்தூர் ஆண்டவனுக்கு அரோகரா அப்படிங்கிற மந்திரத்தை மறக்காமல் 3 முறை நம்ம சேனல் கமெண்ட் பாக்ஸில் பதிவும் பண்ணுங்கள். அந்த திருச்செந்தூர் ஆண்டவனோட அருளால் மேசராசிக்காரங்க உங்களோட வாழ்க்கையில் சிறப்பான உயர்வும் நன்மையும் எல்லா வகையிலுமே கிடைக்க நாங்கள் வாழ்த்துக்களையும் சொல்லிக்கிட்டு உங்களுக்காக அந்த திருச்செந்தூர் ஆண்டவன்கிட்ட பிரார்த்தனையும் செஞ்சுக்கிறோம். தொட்டது தொடங்கவும் நினச்சது நடக்கவும். சனியின் தாக்கம் குறையுமே திருச்செந்தூர் முருகன் வழிபாடு மேசராசிக்காரங்களுக்கு சிறப்பான உயர்வையும் நன்மையும் எல்லா விதத்திலுமே ஏற்படுத்தும். இந்த வாரம் நட்சத்திரப்படி நிலை அமைப்புகளை பார்த்தா அஸ்வினி நட்சத்திரத்தில் இருக்கிறவங்களுக்கு இந்த வாரம் புதிய முயற்சிகளை தொடங்குவதற்கு நல்ல ஒரு அமைப்பு ஏற்பட்டிருக்கு. ரொம்ப நாளாக தள்ளி போட்ட புதிய விஷயத்தை இப்போ தொடங்கி பாருங்கள், அமோகமான வெற்றி வாய்ப்பை நீங்கள் பெறலாம். அதுக்கப்புறம் இந்த பரணி நட்சத்திரத்தில் இருக்கிறவங்களுக்கு பண விஷயத்துலையும் குடும்ப விஷயத்துலையும் கவனமாக இருக்கணுங்க. உங்களுக்கு இருக்கக்கூடிய கிரக நிலை கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் இருக்கக்கூடிய அமைப்பை உண்டாக்குது. அடுத்தது கார்த்திகை முதல் பாதம் வேலை தொழில் தொடர்பாக நல்ல தகவல்கள், நீங்கள் எதிர்பார்த்த தகவல்கள் வருவதற்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது. இந்த மேஷத்தில் அஸ்வினி பரணி கார்த்திகை 3 நட்சத்திரங்கள் இருக்குது. அஸ்வினி கார்த்திகை இந்த 2 நட்சத்திரத்துக்குமே நிலை நல்லாயிருக்கு. இந்த பரணி நட்சத்திரக்காரங்க மட்டும் குடும்ப விஷயத்துலேயும் பண விஷயத்துலேயும் கண்டிப்பாக கவனம் செலுத்தணும். உங்கள் நம்பிக்கையும் உங்களோட செயலும் கண்டிப்பாக உங்களை முன்னேற்றும். பொறுமை நிதானம் தெளிவாக சிந்தித்து செயல்படுத்தா எல்லா வகையிலுமே நன்மையை நீங்கள் கண்டிப்பாக பெறலாம். அடுத்து பாருங்கள், வேலை தொழில் பண விஷயம் இதில் என்ன மாதிரியான அமைப்பு வரும் அப்படின்னு பார்த்தா இந்த வாரம் நீங்கள் எந்த அளவுக்கு உழைப்பு போடுறீங்களோ அதுக்கான அங்கீகாரம் இப்போ கண்டிப்பாக கிடைக்கும். ரொம்ப நாளாக நீங்கள் காத்திருந்த நல்ல செய்தி ஒன்று இப்போ வருவதற்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது. உங்கள் வேலையில் திறமை வெளிப்படும். உங்கள் ஆஃபீஸில் பாருங்கள், எல்லோருமே பாராட்டக்கூடிய அளவுக்கு உங்களோட செயல் அதிகரிக்கும். மேலதிகாரிகள் உங்களை கவனிக்க ஆரம்பிப்பாங்க. ஆனால் ஒரு விஷயங்க, கோபத்தையும் அவசர முடிவை மட்டும் நீங்கள் கண்டிப்பாக கட்டுப்படுத்தியே இருக்கணும். இல்லைன்னா சின்ன சின்னதாக இந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. அதுவே பெரிய பிரச்சனையை கூட கொடுத்துரும். கோபப்படாமல் இருங்களேன். இப்போ காலம் நல்லா இருக்குது அப்படிங்கிறதுனால நல்ல விஷயம் என்ன செய்யலாம் அப்படிங்கிறத யோசிங்க. வீணாக சண்டை போட்டுக்கிட்டு வாக்குவாதம் செஞ்சுட்டு பிரச்சனையை பெருசு பண்ணாதீங்க. நல்லதும் கிடைக்கும், பிரச்சனை பண்ணால் பிரச்சனையும் அதிகரிக்கும். அதனால் கவனமாக இருக்க பாருங்கள். இந்த வாரம் பிஸ்னஸ் செய்கிறவங்களுக்கெல்லாம் புதிய வாய்ப்பு நிறைய உருவாகிறதுக்கு சாதகமான சூழல். பழைய கஸ்டமர் விட்டு போனவங்க கூட இப்போ திரும்பி உங்ககிட்ட வருவாங்க. இதனால் லாபம் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. குறிப்பாக இந்த ஆன்லைன் மார்க்கெட்டிங் இந்த விற்பனை சம்மந்தப்பட்ட தொழிலில் இருக்கக்கூடிய மேசராசிக்காரங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் உருவாகுது. கடந்த காலத்தில் ஏற்பட்ட பின்னடைவு நீங்கி அமோகமான வெற்றி வாய்ப்பை நீங்கள் இப்போ பெற போகிறீங்க. சிலருக்கெல்லாம் புதிய ஒப்பந்தம் பார்ட்னர்ஷிப் பற்றின பேச்சுவார்த்தையாச்சும் ஏற்படும். அதே போல் புதுசாக ஒரு இடத்துல பணம் முதலீடு செய்கிறீங்க அப்படின்னா நீங்கள் அதெல்லாம் சரியாக இருக்கா அப்படின்னு ஒரு தடவைக்கு 2 தடவை யோசிச்சு பண்ணணும். அதில் முன்னோடியாக இருக்காங்கல்ல அவங்கக்கிட்ட நீங்கள் எல்லா பிளானும் கேட்டுட்டு தான் பண்ணணும். பண விஷயத்தில் கவனமாக இருக்க பாருங்கள். வருமானம் நல்லாயிருக்கு, கையில் பணப்புழக்கம் இருக்கும். ஆனால் அதே நேரத்தில் செலவுமே வரக்கூடிய சூழல் இருக்கிறதுனால தான் பண விஷயத்தில் கவனமாக சொல்கிறோம். வீடு குடும்பம் வாகனம் சம்மந்தப்பட்ட சின்ன செலவுகள் வர வாய்ப்பு இருக்குது. அதே போல் யாருக்காச்சும் கடன் கொடுக்குறீங்க, இல்லைன்னா யார்கிட்ட இருந்து யாருக்காவது கடனை நம்பிக்கையோடு வாங்கி தரீங்க அப்படின்னா அந்த 2ஐயுமே இந்த வாரம் நீங்கள் அவாய்ட் பண்ணுங்கள். கடனாகவும் வாங்காதீங்க, கடனும் கொடுக்காதீங்க. முக்கியமாக இந்த ஜாமீன் கையெழுத்து போட்டு கடன் வாங்கி தரீங்கல்ல, அதை மட்டும் மேசராசிக்காரங்க இந்த வாரம் பண்ணவே கூடாதுங்க. சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்பு நிறைய இருக்குது. அது சேமிக்கக்கூடிய புத்திசாலித்தனம் மட்டும் இருந்துச்சுன்னா மேசராசிக்காரங்க உங்களோட வாழ்க்கையில் முழு வெற்றியுமே இந்த வாரம் கண்டிப்பாக பெற முடியும். இந்த வாரம் எல்லா விதத்திலுமே நன்மைகள் வரவும் தடைகள் உங்களை விட்டு விலகவும் இந்த எளிய பரிகாரங்கள் நல்ல ஒரு பலனை தருங்க. அது என்ன அப்படின்றது தெரிஞ்சுக்கலாம் வாங்க. மேசராசிக்காரங்க உங்கள் ராசி அதிபதி பாருங்கள் செவ்வாயோட ஆற்றலை நிலைப்படுத்துறது இந்த வாரம் ரொம்பவுமே முக்கியமாக இருக்குது. செவ்வாய்க்கிழமை காலையில் உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் எந்த ஒரு முருகன் ஆலயம் இருந்தாலும் சரி, நீங்கள் அங்கே போய் ஓம் சரவண பவ முருகா போற்றி அப்படிங்கிற மந்திரத்தை 27 முறை உச்சரிக்கிறது நல்லது. இதனால் மனதைரியம் அதிகரிக்கும், தடைப்பட்ட வேலை சிறப்பாக நடக்கும். அதே போல் முருகன் வழிபாடு செய்யும் போது சிவப்பு மலர் வைத்து முருகனுக்கு அர்ச்சனை செய்வது அதிக அற்புதமான நல்ல பலனை தரும்.
குறிப்பாக புதிய முயற்சி ஏதாவது செய்கிறீங்க அப்படின்னா சிவப்பு மலர்களால் செவ்வாய்க்கிழமையில் முருகனுக்கு அர்ச்சனை செய்து வழிபட்டால் முயற்சிகள் வெற்றி வாய்ப்பை கண்டிப்பாக தரும். அதே போல் ஏழை எளியவங்களுக்கு உங்களால் முடிஞ்ச அளவுக்கு அன்னதானம் கொடுக்கறதும், அதே போல் இந்த சனி பகவானால் மன அழுத்தம் கொஞ்சம் ஏற்படக்கூடிய சூழலும் இருக்கிறதுனால ஏழை எளியவங்களுக்கு உங்களால் முயன்ற அளவுக்கு உதவிகள் செய்யுங்க. மன அழுத்தம் குறையும், சனியின் தாக்கம் குறையும். அது உணவு அன்னதானமாக இருந்தால் ரொம்பவுமே நல்லது. அதே போல் வீட்டில் மாலை நேரத்தில் சில நிமிடங்கள் நீங்கள் உங்கள் பூஜை அறையில் தீபம் ஏற்றி மனசை அமைதியாக வச்சுக்கிட்டு பிரார்த்தனை செய்யுங்க. குடும்பத்தில் இருந்த மனக்கசப்பு பாருங்கள் மெதுவாக குறையும். அதே போல் தான் செவ்வாய்க்கிழமையில் நீங்கள் இந்த எறும்புகளுக்கு சின்ன அளவில் இந்த வெல்லம் வைக்கிறது, ரவை போடுறது, இது நல்லது. இது கேட்கறதுக்கு சின்ன விஷயம் போல் இருக்கும்ல, ஆனால் கண்டிப்பாக இது சிறப்பான உயர்வை ஏற்படுத்துங்க. இந்த சின்ன விஷயத்தை நீங்கள் செய்கிறதுனாலையுமே தடைகள் விலகும், பண ஓட்டம் சீராக இருக்கும். இந்த வாரம் உங்களுக்கு அதிர்ஷ்டமான ஒரு நிறம் அப்படின்னு பார்த்தா அது சிவப்பு, ஆரஞ்சு. அதிர்ஷ்ட நாள் அப்படின்னு பார்த்தா செவ்வாய்க்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை. இந்த வாரம் உங்களுக்கு ஒரு முக்கிய செய்தி, அது என்னன்னா நம்பிக்கையோடு தொடங்குங்க. ஒவ்வொரு விஷயத்துலையுமே இந்த வாரம் பிரபஞ்சம் மெதுவாக உங்களுக்கு ஆதரவு தர ஆரம்பிக்கும். அது அற்புதமான மாற்றம் கண்டிப்பாக உங்களோட வாழ்க்கையில் வரும். நம்பிக்கையை மட்டும் கைவிடாதீங்க.